தமிழர்கள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால் பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். நான் போர் சூழக்கூடிய உருவாக்கம். ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது. தனித்து வேற இருக்காங்க. இவர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் வந்து சேரும். 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு சப்தமத்தில் இருக்கார். திருமண பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தீர்க்கமான சிந்தனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். அதாவது இப்போது பராபவ வருஷம் சித்திரை மாதம், அதாவது 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தாலேயான உங்களுடைய ராசிக்கு சூரியன், செவ்வாய். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் 4ஆம் இடத்தில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு முடக்கங்கள் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் மேன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் 6ஆம் அதிபதி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர 20ஆம் தேதி 20/4/2026 பார்த்தேனால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார். 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரனாக இருக்கார். இந்த ஆட்சி பெற்ற சுக்கிரன் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுப்பார்னா புதிய வேலையை கொடுப்பார். கவர்மெண்ட் அந்த மாதிரியான, அதாவது அரசாங்க சம்பந்தப்பட்ட பணிகள், அரசாங்க கான்ட்ராக்டுகள், இந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பார். அதை தவிர கம்பெனிஸில் டாப் போஸ்ட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 23/4 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வர. சப்தமாதிபதி 7க்கு 11 இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் அமர்றார். அதாவது புதன் 6ஆம் இடத்துல 9/5/2026 அன்னைக்கு அமர்றார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது சிறு சிறு தொல்லைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரும். பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி அன்றைக்கி 10/5/2026 அன்றைக்கி செவ்வாய் அவருடைய ஆட்சி வீடான மேஷத்தில் போய் அமர்றார். இது 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம்ன்றதுனால மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சமே இருக்காது. இந்த காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்ன்றதுனால சொல்கிறோம். அதனால் புதிய முயற்சி
எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இது என்றைக்கு வருது அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு 23/4/2026 25/4/2026 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல் கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். பார்ட்னர்ஷிப் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமண பாக்கியம் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்பு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். அது தவிர உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டி தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால எந்த விதமான முயற்சிகளையும் நிச்சயமாக வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். இருந்தாலும் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். பண வரவு மிகவும் அதிகமாக இருக்கும். அதாவது கனவில் எட்ட முடியாத அளவிற்கு பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் ஏப்ரல் 23/4/2026 25/4/2026 வரலும் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவானை போய் வழிபடுங்க. அதாவது இந்த நவகிரகத்தில் குரு பகவானை போய் வழிபடுறது, மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய அதாவது நீங்கள் வழிபடக்கூடிய குருமார்கள், நீங்கள் வழிபடக்கூடிய அதாவது உங்களுடைய குருவின் வழியில் வருபவர்கள் அவர்களெல்லாம் போய் வழிபட்டுட்டு வாங்க. அது தவிர ஆச்சாரியர்கள் இவர்களெல்லாம் வழிபடுறது மிகவும் ஏற்றம். நீங்கள் வழிபட வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணிக்கு போயிட்டு வாங்க. திருவல்லிக்கேணி போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், ஒரு மாற்றம் நிச்சயமாக வெற்றியுடன் இந்த மாதம் அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.